இளக்காரமாக நினச்சக்கூடாது. யார் யார் என்ன லெவலுக்கு வருவாங்க போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சில பேர் நினைப்பாங்க, என்னப்பா நீ இப்படி இருக்க லூசு பைய மாதிரி, என்னப்பா நீ இப்படி இருக்க மெண்டல் மாதிரி, கோமாளி பையல் அப்படின்னு சொல்லிட்டு மட்டத்தட்டியே பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நம்ம ஒருத்தர் வார்த்தைகளால் கஷ்டப்பட்டவங்களை, ஏழை மக்களை இப்போ ஒரு இடத்துல பார்த்தேன். நான் ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் கொஞ்சம் ரொம்ப சிரமமான ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்குறனால, கல்யாணவரம் பார்க்க இடத்துல அந்த பையனை ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கான், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டவன், வறுமை கோட்டு கீழே உள்ள பையனை பிடிச்சி என்ன செய்கிறது கடுமையாக திட்டுறாப்புல. அது மேலிடத்தில் வேலை பார்க்குறவங்க. நான் சொன்னேன், அவருக்கு ரொம்ப பாவம் சார், அது அந்த பாவத்தையும் சேர்க்குறீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா அதனால் நோய்கள் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் மாதிரி பல பேர் கரிச்சு கொட்டிடுவாங்க சில நேரங்களில். அந்த மாதிரி இப்போ பெரியவங்க வாயிலும் விழுந்துடக்கூடாது, பெற்றோர்கள் வாயிலும் விழுந்துடக்கூடாது. நல்லவங்களாக இருக்கக்கூடிய மனிதர்கிட்டையும் நம்ம நல்ல ஒரு மாதிரி இருக்காங்களே, இளக்காரமாக இருக்காங்களே, ஏளனமாக இருக்காங்களே, ட்ரெஸ் எல்லாம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்ட்டு ஏளனமாக எள்ளி நகையாடிடக்கூடாது, கவனம். அதனால் பாவங்கள் சம்பளமாகி மரணமாகி உடலில் உறுப்புகளெல்லாம் அழிந்து நாசமாக போயிடும், கவனம். டாக்டர் ஜி ஜான்சன் சென்னை கோடம்பாக்கம். அதனால் யாரையுமே கஷ்டப்பட்ட மக்கள் இருக்குன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப இழிவுபடுத்தக்கூடாது, ரொம்ப கவனம். இது மருத்துவத்துக்கு உட்பட்டது தான். இது மருத்துவத்துக்கு உட்பட்ட கருத்துக்கள், யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லக்கூடிய கருத்துக்கள் அல்ல. அதனால் இன்றைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கஷ்டப்பட்டுருக்காங்க, ரோட்டில் கடையில் நிற்பாங்க, அவங்ககிட்ட டீக்கு சப்போஸ் கேட்கும்போது கூட அந்த முகத்தை அப்படி திருப்பிக்கிறோம்ல, இப்போ ஆளை பார்த்தோன்னே அப்படி செய்யக்கூடாது. முடிஞ்சால் இருக்குன்னு சொல்லணும், இல்லைப்பா இருக்கிறத கொடுத்துடணும், இல்லைன்னா சும்மா போயிடணும். அது நல்லா ஏளனமாக பார்க்குறது, கேவலமான பார்வைகள், கண்கள்லே கேவலமான பார்வை, அசுத்தமான பார்வைகள்லாம் கண்கள்லேருந்து தான் வருது, வெளியிருந்து வரல. உன் கண்ணு தான் உனக்கு எதிரி. அதனால் கவனமாக இருங்க. குறிப்பாக இருக்கிறவங்க ஆட்டம் போட்டுறாதீங்க, பின்னால் அடங்கி போயிடுவீங்க, கவனம். நன்றி, வணக்கம்.